நல்லா படி, நல்ல மார்க் வாங்கு, பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் நல்லா படிச்சிருப்போம், நல்ல மார்க் வாங்கியிருப்போம். ஆனால் வாழ்க்கையில் வெற்றின்றது ரொம்ப சிரமமான விஷயமா நமக்கு தெரியும். என்ன காரணம்? நல்லா படிக்கிறது உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத கொடுக்கும். இன்டெலிஜென்ஸ் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியாகிறதுக்கு போதுமான்னு கேட்டால் அது வெறும் 20% தான். மீதி இருக்கிற 80% என்ன தெரியுமா? எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம் தான் சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதியிருக்க இட்லியாக இருங்கள், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம். இன்றைக்கி இந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 1997 மைக் டைசனுக்கும் ஹோலிஃபீல்டுக்கும் ஒரு பெரிய குத்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. உலகமே அதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு, 2 பேரில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு. அப்போ மைக் டைசன் ஒரு விஷயத்த செய்கிறாரு. வரலாறில் இன்னி வரைக்கும் அவர் செஞ்சதை யாரும் மறக்கலை. அவருமே நம்ம ஏன்டா அப்படி செஞ்சோம் அப்படின்னு நினச்சி வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பார். அவரோட ரசிகர்களே அவர் அப்படி செஞ்சதுக்கப்புறம் அவரை கேலி கிண்டல் செய்ய ஆரம்பித்தாங்க. எல்லாரும் அவரை அருவருப்பாக ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்க ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா? ஹோலிஃபீல்டு தன்னோட தலையால் மைக் டைசனை இடித்தப்போ கோவம் வந்தவர் ஹோலிஃபீல்டோட காதை பிடிச்சி கடிச்சிட்டார். இன்னி வரைக்கும் அந்த ஏர்பைட், காது கடி அப்படின்றது வரலாற்றில் இருக்குது. எல்லாருமே மைக் டைசனோட குத்தை பற்றி பேசுகிறதில்ல, அவரோட காது கடியை பற்றி அதிகமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. 2002 இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்துகிட்டு இருக்கு. லார்ட்ஸ் மைதானம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்ன்றது எனக்கு தெரியும். அன்றைக்கி இந்தியா ஜெயிக்குது. சௌரவ் கங்குலி அப்போ கேப்டன் தன்னோட டிஷர்ட்டை கழட்டி தலைக்கு மேலே வச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டார். அவர் அப்படி செஞ்சதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து டீம் அதே மாதிரி செஞ்சாங்க அப்படின்றதுனால தான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சிருந்தா நம்ம டிஷர்ட்டை கழட்டி தலையில் சுற்றுறது தேவையா அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பார். அமைதியாக கூட இருந்திருக்கலாம். டாக்டர் செரியன் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இதய மருத்துவராக இருந்தார். அவரோட 85வது வயதில் மாடியிலிருந்து கீழே குதித்து உயிரை மாய்ச்சிக்கிட்டார். 85 வயதில் இந்த காரியத்தையா செய்கிறது? இப்படிலாம் அவங்க ஏன் செஞ்சாங்க? நல்லா திட்டம் போட்டு பொறுமையாக உட்காந்து யோசித்து செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அந்த நிகழ்வில் அவங்கள அறியாமலே ஒரு எமோஷன் உருவாயிருக்கும், ஒரு உணர்ச்சி உருவாயிருக்கும். அந்த உணர்ச்சி பெருக்கில் இதை செஞ்சுருப்பாங்க. பிற்காலத்தில் அதை பற்றி சிந்திச்சு ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னு வெட்கப்பட்டிருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம். அது ஒரு அவமானமாக கூட அவங்க நினச்சிருக்கலாம். நமக்கும் இந்த மாதிரி நிறைய எமோஷன் வரும். கோபம் வரும், பயம் வரும், பொறாமை வரும். இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக வரப்போ நம்மளே அறியாமல் சில செயல்களை செஞ்சிடறோம், சில வார்த்தைகளை பேசிட்டு ஏன்டா அப்படி பண்ணோம் அப்படின்னு அதை வேடிக்கையாக பார்க்குறோம். சில சமயம் அது வெட்கத்தை தருது, சில சமயம் அது நமக்கு வருத்தத்தை கூட தருது. ஏன் இப்படி உணர்ச்சி பெருக்கெடுத்து சில செயல்களை நம்ம செஞ்சிடறோம்? அப்போது நான் எமோஷனே வெளியே காட்டக்கூடாதா? என்னோட எமோஷனை சப்ரஸ் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லவும் கூடாது. நமக்கு எமோஷன்ஸ் வரத்துக்கு முக்கியமான காரணம் இருக்குது, அது வரதான் செய்யணும். ஆனால் எப்படி நம்ம காஃபிக்கு சக்கரை போடுறோமோ, எப்படி சாம்பாருக்கு உப்பு போடுறோமோ, அந்த மாதிரி அளவாக தான் அதை பயன்படுத்திக்கணும். அளவாக என்னோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம்ம லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துருப்போம். ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, வேலையில் திறமசாலியாக இருப்பாங்க, ஆனால் மேலே முன்னேறி இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆஃபீஸ் பாலிடிக்ஸாக இருக்கும். ஆஃபீஸில் நிறைய பாலிடிக்ஸ் நடந்துகிட்ருக்கு, இவரை மேலேயே கொண்டு போக மாட்டாங்கப்பா அப்படின்னு நமக்கு தோணும். அவர்கிட்ட போய் பேசி பார்த்தா, ஆமாம் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அதிலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை, அப்படி ஏதாவது என்கிட்ட பண்ணாங்கன்னா நான் விட்டுக்குன்னு எதிர்த்து பேசிடுவேன், கோவப்பட்டுருவேன், அந்த இடத்த விட்டு ஏஞ்சி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவரோட பார்வையில் பார்க்குறப்போ அவர் ரொம்ப நல்லவர், வேலை நல்லா செய்வார், ரொம்ப புத்திசாலி. ஆனால் இந்த கிலிட்டிக்ஸ்லாம் அவருக்கு தெரியாது. யாராவது அது செஞ்சால் கோவப்பட்டுறாரு மனுஷன். எங்கே கோவம் இருக்கோ அங்கே தான் உண்மை இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவரோட எதிராளிகிட்ட போய் பேசி பார்த்தா அவரை பற்றி என்ன தெரியுமா சொல்லுவார்? ஒரு ஜாலிக்கு ஏதாவது காமெடி பண்ணால் கூட கோவப்பட்டுறாரு. வேலை நல்லா தான் செய்கிறாரு, இருந்தாலும் அனுசரித்து போக தெரியல. அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சின்ன குறையெல்லாம் பெரிய குறையாக நினச்சி அதை சரி செய்யணும், அப்படி இருக்கவே கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். மனிதர்கள்ட்ட இருக்கிற குறையை அவரால் ஏற்றுக்க முடியல. ஒரு மனிதர்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய திறன் அவருக்கு இல்லை, மனிதர்களை கையாளுற திறன் அவருக்கு இல்லை. எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். அடுத்தவங்களோட குறையை அனுசரித்து போக அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னு கேட்டால் 2வது நபர்கள் சொன்னது தான். அடுத்தவங்களோட குறையை, அடுத்தவங்களோட பிழைகளை அனுசரித்து போக தெரியல அப்படின்னா எப்படி நம்மளால் முன்னேற முடியும்? வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும், வெற்றி அடைகிறதுக்கும் இந்த இன்டெலிஜென்ஸ், திறமை அப்படின்றது பத்தவே பத்தாது.
நம்ம என்ன நினச்சிருவோன்னா, நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள்லேயே ஏபிசிடி சொல்லிடுது, 1 2 3 சொல்லிடுது, இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த ஐக்யூ அதிகமாக இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுவோம். இந்த ஐக்யூ அதிகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய சாதனையாளனாக வந்துடுவான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஐக்யூ உங்களை சாதனையாளனாக ஆக்க போகிறது கிடையாது. இந்த புத்திசாலித்தனம் உங்களை சாதனையாளனாக ஆக்க போகிறது கிடையாது. இன்னொரு விஷயமும் இருக்குது. ஜிஆர்இ அப்படின்னு ஒரு எக்ஸாம் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம். அந்த ஜிஆர்இ எக்ஸாமில் அதிகமாக மார்க் எடுத்த, ரொம்ப டாப்பில் வந்த 95 பேரை எடுத்து பார்க்குறாங்க. அந்த 95 பேரை அடுத்த 20 வருஷம் கழித்து பார்த்தா அதில் வெறும் 15 பேர் தான் ஒரு உயரிய பதவிக்கு போயிருக்காங்க. மீதி இருக்கிற 80 பேர் சாதாரண ஒரு நபராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தோற்று போன நபர்களாகவே இருக்காங்க. சரி, அதிகமாக மதிப்பெண் வாங்கினவங்க தான் இப்படி அப்படின்னு கம்மியாக மதிப்பெண் வாங்கின பெருசாக படிக்காத நபர்களை எடுத்து பார்த்தா அதுலேயும் இதே மாதிரி சிலர் பெரிய பதவிக்கு போயிருக்காங்க, பலர் தோற்றும் போயிருக்காங்க. நீங்கள் நல்ல மார்க் வாங்குறீங்களோ இல்லையோ நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. நல்ல மார்க் வாங்குறீங்களோ இல்லையோ நீங்கள் தோக்கவும் போகிறீங்க. அப்போ உங்களோட வெற்றி தோல்வியை அதிகமாக தீர்மானிக்கிறது இந்த மார்க் கிடையாது. வேற என்ன? அவங்கள்ட்ட என்ன காமனாக இருக்குது அப்படின்னு படித்து பார்க்கும்போது தான் தெரியுது. அதோட பேர் தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை தமிழில் எப்படி சொல்கிறது அப்படின்றதே தெரியல. உணர்ச்சி ரீதியான புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லாமா, உணர்ச்சியை கையாளுறதுல சிறந்த புத்திசாலி அப்படின்னு சொல்லாமா, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்படி சொல்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த எழுத்தாளர் அதுக்கு ஒரு பேரை வச்சுருக்கார். அந்த பேர் தான் இட்லி. நம்ம வாயில் நுழையிற, ரொம்ப ஈஸியாக வாய்க்குள்ளே போகிற ஒரு பெயராக இருக்கட்டும் அப்படின்னு இட்லின்னு பேர் வச்சுருக்கார். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை நானும் இட்லி அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வருது. சம்பான்னு வச்சதுக்கு பதிலாக ரம்பான்னு வச்சுருந்தா ஆசை ஆசையாக பொங்கி சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இதுக்கு இட்லி அப்படின்னு பேர் வச்சுருக்கார். காலிலேருந்து சாப்பிடல, சாப்பாட்டை பற்றி பேசினேன்னா வாயில் எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பாஸ் பண்ணி நான் எச்சை முழுங்குறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த எழுத்தாளர் தான், நான் கிடையாது. இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இல்லை இந்த இட்லி இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம எல்லாருக்குமே உணர்ச்சிகள் நிறைய வரும். ஒரு காதலாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் சில பேர் மட்டும் இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை வந்தபடியே வெளியே காட்டாமல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம், யார் கூட இருக்கோம், எந்த நேரத்தில் இருக்கோம், இப்போ இந்த உணர்ச்சியை எந்த அளவுக்கு காட்டலாம் அப்படின்னு யோசித்து காட்டுவாங்க. அவங்கள தான் நம்ம எமோஷ்னலி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பூ போல வெந்த நல்ல இட்லி அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு ஆள் புத்திசாலியா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஐக்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. சில கேள்வி பதில்கள் இருக்கும், அதுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பதிலை கொடுக்குறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. அதில் நீங்கள் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. உங்கள் வயதை ஒத்த மற்ற மனிதர்கள்லாம் எவ்வளவு மார்க்கை வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஆவரேஜாக எடுத்துப்பாங்க. அவங்கள விட நீங்கள் அதிகமாக மார்க் வாங்கினா நீங்கள் புத்திசாலி, அவங்கள விட கம்மியாக மார்க் வாங்கினா நீங்கள் அவ்வளவு பெரிய புத்திசாலி இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? இப்படி தான் ஐக்யூ அப்படின்றது இருந்தது. ஆனால் இந்த ஐக்யூவை வச்சு பார்க்குறப்போ எல்லாரும் வெற்றி அடைகிறாங்களான்னா அடையிறதில்ல. அப்போ புத்திசாலித்தனம் இந்த ஐக்யூவில் மட்டும் இல்லை அப்படின்னு தோணுது. உதாரணத்துக்கு சூப்பராக கிரிக்கெட் விளையாடுறவர் பெரிய ஐக்யூவில் மார்க் இருக்கிறவராக இருக்கிறது இல்லை, இருந்தாலும் சாதிச்சிடுறாரு. அப்போ இந்த ஐக்யூ மட்டுமே புத்திசாலித்தனம் கிடையாது, பல விதமான புத்திசாலித்தனங்கள் இருக்குது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இசை சார்ந்த புத்திசாலித்தனம், கணக்கு சார்ந்த ஒரு புத்திசாலித்தனம், மொழி சார்ந்த புத்திசாலித்தனம், நம்ம உடலை எப்படி மூவ் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், கிரிக்கெட் ஆடுறதா இருக்கட்டும், அது சார்ந்த புத்திசாலித்தனம், எமோஷன் நம்மளோட மனது சார்ந்த புத்திசாலித்தனம், அடுத்தவங்களோட பழகிறதுல புத்திசாலித்தனம் அப்படின்னு பல விதமாக எடுக்குனாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் என்ன தெரியுது தெரியுமா? நம்மளோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், இந்த இட்லி, இது உங்களுக்கு வெற்றியை கட்டாயம் பெற்றுத்தரும். சாதாரண வெற்றியில் மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரும். டேனியல் கோல்மேன், நம்ம அவரை பற்றி பேசியிருக்கோம் சில வருடங்களுக்கு முன்னாடி. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ரொம்ப பெரிய புத்தகத்தை, ஒரு ஆராய்ச்சியை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவர் தான் அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ண ஒரு நபர். அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஒரு மனுஷன் வெற்றி அடைவானா மாட்டானா அப்படின்றது 3 விஷயங்களை பொறுத்து அமையுது. 1, அவனோட நம்பகத்தன்மை, அவனை நம்பலாமா வேணாமா அப்படின்றத பொறுத்து அமையுது. 2வது, அவன் அடுத்தவங்களை எந்த அளவுக்கு அனுசரித்து போகிறான் அப்படின்றத பொறுத்து அமையுது. 3வது, அவன் அடுத்தவங்களோட இணைந்து பணியாற்றத்துக்கு தகுதியானவனாக இருக்கானா, மற்றவங்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய திறன் அவனுக்கு இருக்கா அப்படின்றத பொறுத்தது. அடுத்தவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதா, அதெல்லாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது. யாரெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாள் மனிதர்களோடு சேர்ந்து வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த இணைந்து பணியாற்றக்கூடிய திறன் அப்படின்றது தேவை.
அது வீடாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், நீங்கள் மனுஷங்களோட பேசி பழக போகிறீங்கன்னா அவங்க கூட எப்படி இணைந்து பணியாற்றுறதுன்றதை நீங்கள் கற்றுக்கணும். நம்ம தனியாக இருக்கிறத விட நிறைய பேரோட சேர்ந்து இருக்கும்போது நல்ல முடிவுகள் எடுப்போம், நல்ல சாதனைகளை செய்ய முடியும். அதுக்கு இந்த ஸ்கில்ன்றது கட்டாயம் தேவை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் ஒரு வரியில் அப்படின்னா, இந்த ஐக்யூ அப்படின்றது நம்ம படித்து பெற்றுக்கக்கூடிய இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்மளை ஒரு வேலைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும், ஒரு வேலையை வாங்கி தரும். ஆனால் இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது மட்டும்தான், இந்த இட்லின்றது மட்டும்தான் உங்களை அந்த வேலையில் சிறந்து விளங்க வைக்கும், அந்த வேலையில் மேலே மேலே மேற்படி ஏறி போக வைக்கும், நிறைய ப்ரொமோஷனை பெற்றுத்தரும். இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், இந்த இட்லி அப்படின்றது தான் இந்த ஐக்யூவை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வெற்றியை பொறுத்தவரை. ரங்கராஜன்னு 2 பேர் இல்லை, ஒரு ஆள் தான். டெல்லிக்கு போனோம், 10 மணிக்கு ஃப்ளைட்டு, 7:30 மணிக்கே டிரைவரை வர சொல்லிட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங், அங்கே ஆஃபீஸ்லேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கை கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். மேனேஜர் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ, பரவாயில்ல சார் நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவராக மீட்டிங்க்கு போகிறேன்னு சொல்லிட்டார். இப்போ மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணல அப்படின்னா வேலையே போகலாம், ப்ரொமோஷன் கிடைக்காம போகலாம், இந்த வேலையை கூட இவன் லாய்க்கு இல்லை அப்படின்னு அவமானப்பட நேரிடலாம். 7:30 மணிக்கே டிரைவரை வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் டிரைவர் 8:15 வந்து நிற்கிறார். ஏன்பா லேட் அப்படின்னு கேட்டால் டிரைவர் சொல்கிறாரு, காலைல வர வழியில் சாப்பிட்லான்னு போனோம் சார், சாப்பிட லேட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. எவ்வளோ முக்கியமான மீட்டிங், சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்கிறியே அப்படின்னு சண்டைக்கெலாம் போல. அப்படியா, சரிப்பா அடுத்த தடவை கொஞ்சம் பார்த்து வந்துரு அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறிட்டுறார். கரெக்டாக டிரைவர் அடித்து பிடிச்சி ஃப்ளைட்லையும் பிடிச்சாச்சு. இப்போ ஒரு வேளை ரங்கராஜன் இடத்துல நம்ம இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நான் எவ்வளோ முக்கியமான மீட்டிங்க்கு போகிறேன், நீ சாப்பிட்றது தான் இப்போ ஒரு குறையா, ஏன் உன்னால் டைமுக்கு சாப்பிட்டுட்டு டைமுக்கு வர முடியாதா, 7:30 மணிக்கு சொன்னால் 7:30 தானே ஏன் வரணும் அப்படின்னு சண்டைக்கு போயிருப்போம். அப்படி சண்டைக்கு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஏன்ட்டே சண்டைக்கு வரியா, நீ கொடுக்குற 500 ரூபாய்க்கு நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா, உன்னை கொண்டு போயெல்லாம் ட்ராப் பண்ண முடியாது, நீ ஆட்டை பிடிச்சி போ அப்படின்னு டிரைவர் போயிருக்கலாம். டிரைவர் லேட்டாக வந்ததுனால என்ன நடந்திருக்கலான்னு அவர் பயந்தாரோ, சண்டை போடுறது மூலியமாக அது கண்டிப்பாக நடந்திருக்கும். அதுக்கு பதிலாக பரவாயில்லப்பா அடுத்த வாட்டி பார்த்து வா அப்படின்னு சொன்னால் டிரைவரும் அடுத்த வாட்டி பார்த்து வந்துடுவார். இப்போ லேட்டாக வந்ததை நம்மளால் மாற்றவும் முடியாது. ஆனால் அன்பாக பேசினதுனால டிரைவர் கொண்டு போய் இறக்கி விட்டார், ஃப்ளைட்டையும் பிடிச்சாச்சு. இப்போது மானமும் காப்பாற்றப்பட்டுருச்சு. இந்த இடத்துல ரங்கராஜன் ஒரு நல்லா வெந்த இட்லி. நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம நினச்ச மாதிரி அடுத்தவங்க நடந்துக்காதப்போ நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு நினச்சிடுறோம். ஆனால் அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா, அந்த இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தா நம்ம தோற்று போன மாதிரி ஒரு உணர்வு வரும். ஆனால் உணர்வு மட்டும்தான் தோற்று போன மாதிரி வருமே தவிர உண்மையாக தோற்று போயிருக்க மாட்டோம். கண்டிப்பாக அங்கே வெற்றி அடைஞ்சிருப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு வீண் ஜம்பத்தை பிடிச்சி அவர்கிட்ட சண்டைக்கு போயிருந்தா, நான் சொன்னது தான் சரி, நான் சொன்ன மாதிரி தான் நீ நடந்துக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம ஜெயிச்சா மாதிரி தோணும். ஆனால் உண்மையாக அங்கே தோற்று போயிருப்போம், நம்ம நினச்ச காரியம் நடக்காமல் போயிருக்கும். கட்டின மனைவியை வெட்டுற ஒரு நபராக இருக்கட்டும், இல்லை நல்ல வேலையில் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு அந்த வேலை போகிறவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் இங்கே சரி அப்படின்னு நிரூபிக்கன்னு நினைக்கிறாங்க. யாருக்கு நிரூபித்து என்ன பிரயோஜனம்? நமக்கு தேவை நம்ம எந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சு முடிக்கிறது தான். இங்கே நான் பெரிய ஆள், நான் சொல்கிறது தான் சரின்னு அடுத்தவங்க ஒத்துக்கணுன்ற அவசியமே நமக்கு கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தேவை என்ன தெரியுமா? எந்த இடத்துல யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியறது மட்டும்தான். ஆனால் இதை யார் சொல்லித்தர முடியும்? இதோட அடிப்படை ஒன்றே ஒன்று தான். நமக்கு எப்படி 2 கண், 2 கால், 2 கை, 2 காது இருக்கோ அதே மாதிரி 2 மனதும் இருக்குது. ஒன்று உணர்ச்சி, இன்னொன்று அறிவு. இந்த உணர்ச்சியை சரியான அளவில் வச்சுக்கிட்டு இந்த அறிவை மிகுதிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம தான் புத்திசாலி, நம்ம தான் சாதிக்க போகிறோம். இந்த உணர்ச்சியை எப்படி நான் கட்டுப்படுத்துறதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாற்றுறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோபம் வரப்போ சந்தோஷமாயிடுறது. கோவம் வரப்போ எப்படிங்க சந்தோஷம் ஆக முடியும்? ஜாலி, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? அப்படி சொல்ல தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியாவை சொல்கிறார். நமக்கு கோவத்தை எந்த எண்ணம் கொடுக்குதுன்னு பார்த்து அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றினாலே நம்மளோட கோவன்றது அடங்கிடும். ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. உங்கள் கம்பெனியில் ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு நபர், உங்களை அவருக்கு பிடிக்காது. அவர் பார்த்து இருந்துக்கோ, ரொம்ப உசரத்துக்கு வந்துட்டு ஆடாத, இங்கேருந்து விழுந்தா அடி பெருசாக படும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவர்கிட்ட நீங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் போடா அப்படின்னு சொல்லவும் செய்யலாம். அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக உங்களோட எண்ணத்தை மாற்றி, அப்படியா சார் நான் பார்த்து இருந்துக்கிறேன், நீங்கள் எனக்கு முன்னாடிலேருந்து ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச 1-2 எனக்கு சொல்லியும் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அன்னிலேருந்து உங்களோட நண்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்படி நீங்கள் சொன்னதுனால நான் அவன்கிட்ட அடிபணிஞ்சு போயிட்டேன், அவன்கிட்ட தோத்துட்டேன் அப்படின்லாம் கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி கோவப்பட்டிருந்தால் தான் அவன்கிட்ட இன்னும் இந்த பொறாமையையும் வெறுப்பையும் தூண்டிருப்பீங்க. அப்போ தான் அவன் உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பான், அப்போ தான் நீங்கள் தோற்றுருப்பீங்க. 2வது வழியில் அவனை அனுசரித்து போனதுனால அவன் உங்களோட ரொம்ப நெருங்கிய நண்பனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு எதிரியை நண்பனாக்குறது தானே வெற்றி.
எதிரியை இன்னும் பெரிய எதிரியாக்குறது எப்படி வெற்றியாக இருக்கும்? அந்த வெற்றி வேணும் அப்படின்னா உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த நமக்கு தெரியணும். நம்மளோட எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்க நமக்கு தெரியணும். இப்படி உடனடியாக வர கோவம் எப்படிப்பட்டது தெரியுமா? இட்லி பானையில் இட்லி நல்லா வெந்த உடனே அவசரமாக பசியில் அந்த மூடியை திறக்கிறப்போ மூஞ்சில் ஒரு ஆவி அடிக்கும். அந்த ஆவி ரொம்ப சுடும். இட்லியே எனக்கு வேணாம் அப்படின்னு கோவத்தை உண்டு பண்ணும். அந்த ஆவி தான் இப்படி உடனடியாக நமக்கு வரக்கூடிய ஒரு கோபம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த இட்லி பானையை நம்ம திறந்துருந்தோம் அப்படின்னா உள்ள பூ போல் வெந்த இட்லி இருக்கும். நமக்கு ஆவி முக்கியமா இட்லி முக்கியமா? இந்த ஆவியை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதை கொஞ்சம் தூரம் போட்டுட்டு பொறுமையாக இருந்து மூடியை திறந்தோன்னா பூ போல் வெந்த இட்லி நமக்கு கிடைக்கும். 1994 அமெரிக்காவில் பாபி அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு, நான் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போகிறேன், ஃப்ரெண்டு வீட்டிலே தூங்கிடுவேன், நைட்டு வீட்டுக்கு திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்பாவும் அம்மாவும் அவள் போனதுக்கப்புறம் சரி நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு அவங்க வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. பாபி அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஃப்ரெண்டே அங்கே இல்லைன்னு. சரி திரும்ப வீட்டுக்கு வந்துடலான்னு திரும்ப வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா அம்மா வீட்டை போட்டுட்டு வெளியே எங்கேயோ போயிட்டாங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நம்மள்ட்ட ஒரு சாவி இருக்கே, அதை வச்சு திறந்து உள்ளே போகலான்னு திறந்து உள்ளே போகிறா. உள்ளே போனதுக்கப்புறம் சின்ன பொண்ணு இல்லை, ரொம்ப சுட்டித்தனமாக ஒரு விஷயத்த பண்ணுறா. உள்ளே இருந்தே வீட்டை பூட்டிட்டு உள்ளே நம்ம இன்னும் வரலன்ற மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். அப்பா அம்மா வரும்போது தாவி பாஞ்சி பயமுறுத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்பாவும் இப்போ வந்துட்டாரு. கதவை திறந்து பார்த்த அவருக்கு உள்ளே வேற யாரோ இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம். யாரோ கண்டிப்பாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கையில் துப்பாக்கி எடுத்து இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாரு. பாபி அப்பா கையில் துப்பாக்கி இருக்குன்னு தெரியாமல் பதுங்கிக்கிட்டு இருக்கா. அப்பா பக்கத்தில் வந்த உடனே பாஞ்சு கத்துறா. அது தன்னோட குழந்தை தான் அப்படின்றத அப்பா பார்த்துட்டாரு. பார்த்தாலும் அந்த பயத்தில் உடனடியாக துப்பாக்கியை சுட்டுடுறாரு. அந்த பொண்ணும் அங்கே இறந்து போகிறா. அமெரிக்காவில் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் இந்த செய்தி வந்துச்சு. அப்பா தன்னோட மகள் தான் அது அப்படின்றத பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கப்புறமும் ஏன் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணார், ஏன் அவளை சுட்டார்? இங்கே தான் நம்ம மூளை எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மூளை சில விஷயங்களை கண்ணால் பார்த்தாலும் அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஏதோ ஒரு விஷயம் குறுக்கிட்டு நீ உடனடியாக சுடு, உனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லுது. எந்த விஷயம் அப்படி சொல்லுது, எந்த விஷயம் சொல்லுதுன்றதை கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம். இப்படி மூளை பல சமயம் ஒரு பயத்தில் இருக்கிறப்போ, ஒரு அச்சத்தில் இருக்கிறப்போ, ஏதாவது ஒரு கோவத்தில் இருக்கிறப்போ இந்த செயலை உடனடியாக செய் அப்படின்னு சொல்லும். அப்போ அதை செய்யாமல் ஒரே ஒரு வினாடி நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு வினாடி கொஞ்சம் நிதானமாக இருந்தோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய மோசமான சம்பவங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நம்ம மூளை ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஆரம்ப காலத்தில் உயிரினங்களுக்கு மூளை கிடையாது, வெறும் முதுகு தண்டு மட்டும்தான் இருந்தது. அந்த முதுகு தண்டு தான் எல்லா வேலையும் செய்யும். நம்மளோட இதயத்தை துடிக்க வைக்கிறதா இருக்கட்டும், கிட்னி செயல்படுறதா இருக்கட்டும், இப்படி உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை முதுகெலும்பே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் நினச்ச என் இதய துடிப்பை மாற்ற முடியாது, கிட்னியோட செயல்பாடை வேறு விதமாக மாற்ற முடியாது. ஏன்னா இது ரீட் ஒன்லி மெமரி மாதிரி, அது பாட்டில் நடக்கும், அதை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த உயிரினங்கள் எல்லாம் போக போக வேறு ஒரு உயிரினம் நம்மளை சாப்பிட்றோம், அப்போ நம்ம தப்பிச்சு ஓடணும், யார் எதிரின்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற தேவைகள் உருவாக ஆரம்பிச்சிது. இந்த உணவு சங்கிலியில் நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை சாப்பிட்ருவான் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் எந்நேரமும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தேவை உருவானது. அந்த நேரத்தில் தான் அல்ஃபாக்டரி லோப்ஸ் அப்படின்றது ஒன்று டெவலப் ஆனது மூளையில். இந்த அல்ஃபாக்டரி லோப்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சுற்றி இருக்கிற வாடையை நுகர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம எதிரியோட வாடை வருதோ, ஒரு ஆபத்து வருதுன்னு நமக்கு தெரியுதோ, அப்போ உடனடியாக பயந்து ஓடணும் அப்படின்றது தான் இந்த அல்ஃபாக்டரி லோப்ஸ் சொல்லும். அது வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் மிருகங்கள் அதை வச்சு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தது. ஆனால் ஓடணும் அப்படின்றது அதோட கண்ட்ரோலில் இருந்தது, அதால் அதை புரிஞ்சிக்கவும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சில மில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் மூளையில் உருவாக ஆரம்பிச்சிது. இந்த லிம்பிக் சிஸ்டம் பயந்து ஓடுறதை தாண்டி பல உணர்வுகளை நமக்கு கொடுக்குது. ஒரு கோபமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லா உணர்வுகளையும் இந்த லிம்பிக் சிஸ்டம் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு உணர்வு ரீதியான செயலை நீ செஞ்சப்போ எதை நீ கற்றுக்கிட்டியோ அதை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிது. போன தடவை அந்த இடத்துக்கு போகிறப்ப தான் நம்மளை சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இருந்தது, இந்த தடவை அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். போன தடவை இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போச்சு, ரொம்ப வருத்தப்பட்டேன், இப்போ அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். போன தடவை என்ன ஒரு மிருகம் துரத்தினப்போ நான் வளைஞ்சு ஓடினேன், அதனால் தப்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எப்போ மிருகம் துரத்தினாலும் வளைஞ்சு தான் நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே லிம்பிக் சிஸ்டம். சில மில்லியன் வருடங்கள் போனது. அப்போ தான் புதுசாக இன்னொரு பகுதி மூளையில் உருவாக ஆரம்பிச்சிது. அதுதான் நம்ம நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மனிதனை மிருகத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுறதே இந்த நியோ கார்டெக்ஸ் தான். நம்மளோட நியோ கார்டெக்ஸ் ரொம்ப சிறப்பானது. இந்த நியோ கார்டெக்ஸ் என்ன செய்யும்? கணக்கு போடுறதா இருக்கட்டும், லாஜிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்ணுறது அதுதான். அதை தாண்டி இன்னொரு விஷயமும் பண்ணோம், நம்மளோட எமோஷனை ரெகுலேட் பண்ணோம்.
கோவம் வருது ஆனால் குறைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்கிறது நியோ கார்டெக்ஸ் தான். ஒரு மிருகத்துக்கு கோவம் வந்தால் பசி வந்தால் சாப்பிட தான் செய்யும். ஆனால் நமக்கு பசி வந்தால் கொஞ்சம் நேரம் பசியை அடக்கிக்கலாம் அப்படின்னு தோணும். ஒரு தூக்கம் வருது அப்படின்னா கொஞ்சம் படிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு தோணும். இது எல்லாத்துக்கும் காரணம் நியோ கார்டெக்ஸ் தான். இந்த லிம்பிக் சிஸ்டமும் நியோ கார்டெக்ஸும் ஒழுங்காக வேலை செய்கிறப்போ நம்மளால் நம்ம எமோஷனை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நம்மளால் ஒரு இட்லியாக இருக்க முடியும். இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் தன்னோட மகளை பார்த்ததுக்கப்புறம், தன் மகள் தான் அப்படின்றத பார்த்ததுக்கப்புறமும் அந்த அப்பா ஏன் சுட்டாரு? நம்ம மூளையில் இருக்கிற இன்னொரு நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அவரோட பேர் தான் அமிக்டலா. நம்ம மூளையில் பக்கவாட்டில் 2 பக்கமும் பாதாம் பருப்பு சைஸில் இருக்கிறது தான், பாதாம் பருப்பு மாதிரியே இருக்கிறது தான் இந்த அமிக்டலா. பாதாம் பருப்பு மாதிரியே இருக்கிறதுனால தான் பாதாம் பருப்பை கிரேக்கத்தில் எப்படி கூப்பிடுவாங்களோ அதே அமிக்டலான்ற பெயரை இதுக்கு வைக்கவும் செஞ்சுருக்காங்க. இதோட வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இது லிம்பிக் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. கிட்டத்தட்ட லிம்பிக் சிஸ்டம் எமோஷனை காட்டுறதுக்கு முக்கியமான காரணம், ஒரே காரணம் இது அப்படின்னு கூட சொல்லிடலாம். நமக்கு வரக்கூடிய கோபமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட எல்லா உணர்வுகளும் இந்த அமிக்டலாவிலிருந்து தான் வெளில வருது. இந்த அமிக்டலாவும் நம்மளோட நியோ கார்டெக்ஸும் வேற வேற கட்சியை சேர்ந்த நபர்கள் மாதிரி ஒத்துப்போவே மாட்டாங்க. எந்நேரமும் 2 பேரும் விவாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அமிக்டலா என்ன சொன்னாலும் நீ சொன்னது சரியா தப்பா அப்படின்னு விவாதிக்கிறது தான் நியோ கார்டெக்ஸோட வேலை. அமிக்டலா நான் ரொம்ப இப்போ கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ கோவப்படணுமா வேணாமான்னு யோசிக்கிறது தான் நியோ கார்டெக்ஸோட வேலை. எப்போ நம்ம அவசரத்தில் ஒரு வேலையை செய்கிறோமோ அப்போ அமிக்டலா நம்மளோட நியோ கார்டெக்ஸை தாண்டி நம்மளை வேலையை செய்ய வச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த அமிக்டலா நம்ம மூளையில் இருக்கிற ஒரு பெரிய அமைச்சர் மாதிரி தான். டிராஃபிக் சிக்னல் இருக்கும், நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருப்போம் எப்படா பச்சை வரும் அப்படின்னு. ஆனால் ஒரு அமைச்சர் வந்தால் மட்டும் உடனடியாக டிராஃபிக் சிக்னல் ஓப்பன் ஆகி அவர் மட்டும் போயிடுறாருல்ல, அந்த மாதிரி தான் இந்த அமிக்டலாவும். அது ஏதாவது ஒரு நேரத்தில் ரொம்ப அவசரமான சுச்சுவேஷன், இது இந்த இடத்துல நான் முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டாகணும். அதாவது நியோ கார்டெக்ஸ் ஒதுங்கிக்கிட்டாகணும். இந்த அமிக்டலா மட்டும் என்ன செய்யணும்னு நினச்சிதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவு அவசரப்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த அமிக்டலா. ஜோசப் லே டவுக்ஸ் அப்படின்றவர் தான் இந்த அமிக்டலாவுக்கும் நம்மளோட எமோஷனுக்கும் தொடர்பு இருக்குன்றத முதல்ல கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அமிக்டலா எப்போ முடிவு எடுத்துருச்சோ அப்போ இந்த நியோ கார்டெக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்காது, நேரடியாக அது என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். நியோ கார்டெக்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அமிக்டலா முடிவெடுத்து செயலே செஞ்சிடும் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி நேரத்துலையும் அமிக்டலாவை நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே நம்ம சாதிக்கிறோம். இல்லை அப்படின்னா மைக் டைசன் மாதிரி காதை தான் கடிக்கிறோம். மைக் டைசன் அந்த நேரத்தில் அவரோட நியோ கார்டெக்ஸுக்கு வேலை கொடுக்காம அமிக்டலா சொன்னதை அப்படியே செஞ்சுட்டார். அதனால தான் அன்றைக்கி அவர் காதை கடிச்சிட்டார். நம்ம சாதாரண நேரங்களில் இந்த அமிக்டலாவை கட்டுப்படுத்தி அமிக்டலா எப்படி வேலை செய்யுதுன்னு கவனித்து பழகணும்னா நம்மளால் இந்த மாதிரி அவசர நேரத்துலையும் செயல்பட முடியும். இந்த அவசர நேரன்றது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி வார்டு மாதிரி தான். அன்றைக்கி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அன்றைக்கி போயிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வாங்க, என்ன நடந்தது ஏது நடந்ததுலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. உடனடியாக அந்த பேஷண்ட்டை காப்பாற்றி ஆகணும்னு எல்லாரும் வேலை செய்வாங்க. இந்த அமிக்டலாவும் அப்படி தான் அவசர வார்டில் இருக்கிற மாதிரியே தான் எல்லா வேலையும் செய்யும். நம்ம மூளையும் ஒரு அரசு ஆட்சி மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அரசு எப்படி ஆட்சி பண்ணுறாங்க? ஒரு தலைவர் அப்படின்னு இருப்பாங்க ஆட்சி பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு கீழே நிறைய நிபுணர்கள் இருப்பாங்க. அவங்க நிறைய தகவல்களை சேகரித்து நிறைய முடிவுகள் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா விவாதித்து அதை தலைவர்கள்ட்ட கொடுப்பாங்க. தலைவர்கள் அங்கே முடிவெடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அதே ஒரு போர்க்கால சூழல் வந்துருச்சுன்னா இவ்வளவு விவாதங்களோ இவ்வளவு தகவல்களை சேகரிக்கிறதோ இந்த படிநிலைகளோ அப்போ இருக்காது. அப்போது டைரெக்டாக பிரதமர்கிட்டயே பேசலாம். ஒரு ஆர்மிக்கோ போலீஸ்க்கோ பிரதமரே டைரெக்டாக ஆர்டரும் கொடுக்கலாம். ஏன்னா அப்போது நான் சொல்கிறத செய், இப்போ நம்ம ஆபத்தில் இருக்கோம், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு முழு கண்ட்ரோலையும் அவர் எடுத்துப்பார். அந்த நேரத்தில் புது ரூல்ஸை கூட உருவாக்கலாம். ஏன்னா நாட்டோட நல்லதுக்கு அதை செஞ்சாகணும் அப்படின்ற தேவை இருக்கும். அதே போல் தான் நம்மளோட மூளையும். நம்ம மூளையிலையும் நிறைய படிநிலைகள் இருக்குது. நம்மளோட கண் இருக்குது, வாய் இருக்குது, நம்மளோட காது இருக்குது, மூக்கு இருக்குது. இதில் இருந்தெல்லாம் நிறைய சிக்னல் மூளைக்கு போகும். நான் இதை பார்க்குறேன், இதை நுகர்றேன், இதை கேட்குறேன் அப்படின்னு. இது எல்லாத்தையும் ஒன்றா ஆராய்ச்சி பண்ணி அப்போ நம்ம முடிவெடுப்போம் என்ன செய்யணும் அப்படின்னு. ஆனால் எப்போ ஆபத்து அப்படின்னு ஒன்று வருதோ அப்போ நம்ம மூளையில் இருக்கிற தலைவர் இந்த அமிக்டலா இருக்கார்ல, அவர் நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு புது ரூல்ஸையும் உருவாக்குவார். மொத்த மூளையையும் அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துப்பார். நம்ம கண், மூக்கு, வாய் இதிலிருந்தெல்லாம் போகிற சிக்னல் தாலமஸ் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகும். இந்த தாலமஸ் என்ன செய்யும் அப்படின்னா இந்த எல்லா சிக்னலையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இதுதான் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கும். அதை ஒன்றா சமைச்சு இன்னொரு சிக்னலாக மாற்றி அதை நம்மளோட நியோ கார்டெக்ஸ்க்கு அனுப்பி வைக்கும். நியோ கார்டெக்ஸ்ன்றது யார்? நம்மளோட லாஜிக்கல் திங்க் பண்ணுறவர், என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறவர். இப்போ தாவி குதிச்சது தன்னோட மகள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது நியோ கார்டெக்ஸ்.
அந்த நியோ கார்டெக்ஸுக்கு சிக்னல் போனதுக்கப்புறம் அந்த மகள் தான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளோட அமிக்டலாக்கு சிக்னல் கொடுப்பாரு, வந்திருக்கிறது மகள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அமிக்டலா என்ன சொல்லும், ஓ மகளா, அவளை கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடு அப்படின்னு சொல்லும். ஆனால் சில சமயம் நம்ம ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட மூளை புரிஞ்சு வச்சுட்டு இருந்தது அப்படின்னா, யாரோ உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, திருடனாக இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அப்போ அமிக்டலா ஆக்டிவாக இருக்கும். இந்த சூழலில் இது ஒரு போர்க்கால சூழல். அப்போது சிக்னல் நியோ கார்டெக்ஸுக்கு போயிட்டு அமிக்டலாவுக்கு வராது, தேலமஸ்லேருந்து டைரெக்டாகவே அமிக்டலாவுக்கும் போகும், நியோ கார்டெக்ஸுக்கும் போகும். ஆனால் அமிக்டலாவுக்கு போகிற பாதை ரொம்ப சுலபமான பாதை, ரொம்ப வேகமாக சிக்னல் போகும். அமிக்டலா அப்போ அந்த சிக்னல் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நீ உடனடியாக சுற்று அப்படின்னு சொல்லும். நியோ கார்டெக்ஸ் அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறது பொண்ணு, நம்மளோட மகள் அப்படின்றதையே புரிஞ்சுக்கும். இதை தான் எமோஷ்னல் ஹைஜாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அமிக்டலா ஒரு விஷயத்தை நம்மளோட நியோ கார்டெக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஒட்டுமொத்த மூளையும் தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறத எமோஷ்னல் ஹைஜாக்கிங்னு சொல்லுவாங்க. அது நடந்ததுனால தான் அன்றைக்கி பாபியை அவரோட அப்பா சுட்டார். தன்னோட பொண்ணு தான் அப்படின்றத அவர் பார்த்துருந்தாலும் அவருக்கு பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவரோட அமிக்டலா சுற்று இந்த எதிரியை அப்படின்னு சொல்லிச்சு சுட்டுட்டார். நம்ம சில சமயம் நமக்கே தெரியாமல் சில ஞாபகங்கள் வச்சுருப்போம், சில உணர்வுகள் வச்சுக்கிட்டு இருப்போம், இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது, ஏன்னு தெரிலன்னு சொல்லுவோம். அவனை பார்த்தா உனக்கு ஏன் கடுப்பாகுதுன்னு கேட்டால் புரியல, ஏதோ பார்த்தா அப்படி தோணுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணமும் அமிக்டலா தான். ஏன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு செஞ்சுருக்கலாம், உங்களோட மெமரியில் அது சேவ் ஆகாமல் போயிருக்கலாம். ஆனால் உங்கள் அமிக்டலாவில் எமோஷ்னல் மெமரியாக அது சேவ் ஆகிருக்கும். நம்ம மூளையில் 2 மெமரி இருக்குது. ஒன்று ஹிப்போ கேம்பஸ். இந்த ஹிப்போ கேம்பஸ் என்ன பண்ணணும்னா நடக்கிற நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுக்கும். அன்றைக்கி நான் அங்கே போனேன், இங்கே வந்தேன் அப்படின்ற நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுக்கும். ஆனால் இந்த அமிக்டலா அந்தந்த நேரங்களில் நடந்த உணர்வை மட்டும் ஞாபகம் வச்சுக்கும். என்றைக்கோ நாய் கடிச்சிருக்கோம், நாய் கடித்ததை கூட நீங்கள் மறந்துருக்கலாம் சின்ன வயசில். ஆனால் நாய்னா பயப்படணுன்ற உணர்வை அமிக்டலா மறக்கவே மறக்காது. நாயை பார்த்தா உங்களுக்கு பயம் வரும். ஏதாவது ஒரு தீவிரமான நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்ததுன்னா அதை நீங்கள் மறக்கணும்னு நினச்சாலும் அவங்க உடம்பு மறக்கவே மறக்காது. அதுக்கு காரணம் இந்த அமிக்டலா தான். நமக்கு நடக்கிற நிகழ்வை வச்சு இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் நண்பர், இவர் எதிரி அப்படின்லாம் நம்மளை அமிக்டலா ஞாபகம் வச்சுக்கும். அது ஞாபகம் வச்சுக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாலும் அவரை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட நிகழ்வாக தான் பார்க்கும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவரை உங்களுக்கு பிடிக்காது, நல்லவராக தான் இருப்பார். ஆனால் இருந்தாலும் அவர் செய்கிற நல்ல செயல் கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதோ தப்பு மாதிரியே தெரியும். அதுக்கு காரணமும் அமிக்டலா தான். இதனால தான் பிரெயின் வாஷ் பண்ணுறதும் சாத்தியமாகுது. அப்பாவை அம்மாவுக்கு பிடிக்கல, குழந்தைக்கு அப்பாவை பிடிக்காமல் ஆக்கணும். அப்பா ரொம்ப மோசமானவருப்பா, அப்பா இப்படி தான் அப்படின்னு திரும்ப திரும்ப அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் குழந்தையோட அமிக்டலா அப்பா மோசமானவர் தான் போல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கும். அதுக்கப்புறம் எப்போ அப்பா அம்மா சண்டை போட்டாலும் அப்பா தான் தப்பு அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கவும் செய்யும். இதனால தான் இந்த ஆட்டோ சஜஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் சாத்தியமாகுது. ஆட்டோ சஜஷன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை சொல்லித்தரவங்கெல்லாம், இந்த மேனிஃபெஸ்டேஷனை சொல்லித்தரவங்கெல்லாம் சொல்லித்தரது. உன்னால் முடியும், உன்னால் முடியும்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் உண்மையாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எதை நம்ம தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கோமோ அது ஒரு எமோஷனாக, ஒரு நம்பிக்கையாக நம்மளோட அமிக்டலால சேவ் ஆகும். அப்படி அமிக்டலால் அது சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பை அமிக்டலா அதுக்கு தயாராக வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சாதனையை நம்மளால் பண்ணவும் முடியும். அண்ணனுக்கும் நமக்கும் சொத்து பிரச்சனை இருக்கும். அண்ணன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் பேசி இத்தனை ரூபாயை நம்ம வாங்கிட்டு வந்தாகணும் அப்படின்னு கணக்கு போட்டு என்ன பேசணும் அப்படின்றத நல்லா ரிஹர்சல் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போவோம். ஆனால் அண்ணனை பார்த்ததுக்கப்புறம், அவங்க குழந்தைங்களை பார்த்ததுக்கப்புறம், சே இவ்வளவு எதுக்கு நமக்கு காசு அப்படின்னு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் அவ்வளவு நேரம் பணத்தை இப்படிலாம் பேசி வாங்குன்னு சொன்னது அறிவு. ஆனால் அண்ணனை நேரில் பார்த்ததுக்கப்புறம், அவங்க குடும்பத்தை நேரில் பார்த்ததுக்கப்புறம் அங்கே நம்மளோட மனசு நம்மள்கிட்ட பேசிடுச்சு, பாசன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருச்சு. அதனால் அங்கே மனசுன்றது வெற்றி பெற்றுருச்சு. அதே போல் தான் குடிக்காத, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு அறிவு சொல்லும். பரவாயில்ல ஒரு நாள் தானே குடிச்சு என்ஜாய் பண்ணு அப்படின்னு மனசு சொல்லும். அந்த இடத்துல நம்ம எதை கேட்குறோமோ அதை பொறுத்து தான் வெற்றி அடைவோம். இப்படி எல்லாருக்குள்ளேயும் மனசும் அறிவும் எப்பவும் போட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதில் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க, எந்த சூழலில் எது ஜெயிக்கணும் அப்படின்றத நீங்கள் சரியாக முடிவெடுத்தால் நீங்கள் ஒரு இட்லி, தப்பாக எடுத்தால் இன்னும் வேகாத மாவு தான். இந்த அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற போட்டியில் எப்படி அறிவை வெற்றி அடைய வைக்கிறது, எப்படி அறிவுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, இதை நீங்கள் ராகுல் டிராவிட் கிட்ட தான் கேட்கணும். கமல்ஹாசன் மாதிரி பேசுகிறேன்னா அவர் சொல்கிற எல்லா விஷயத்துலையும் ஒரு காரணம் இருக்கிற மாதிரி, ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி இதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. ராகுல் டிராவிட் டெஸ்ட் மேட்ச் விளையாடு பார்த்துருக்கீங்களா?
பவுலர் என்னென்னமோ பேசுவார், கோவப்படுத்த பார்ப்பார், அசிங்கப்படுத்த பார்ப்பார். எல்லாம் பண்ணாலும் பவுலர் தூரத்துலேருந்து வந்து வீசுகிற பந்தை அழகாக டிஃபெண்ட் பண்ணுவார். அந்த நேரத்தில் கோவப்பட்டு நான் 6 அடிக்க போகிறேன், 4 அடிக்க போகிறேன், உன்னை ஓட விடுறேன் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன், டிஃபெண்ட் ஆடி என் விக்கெட்டை விடாமல் இருக்கிறதுக்கு தான், அதை தான் செய்வேன், ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு அவர் செய்வார். இவர் தான் சிறந்த இட்லி. இந்த ராகுல் டிராவிட் மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். இதுக்கு நம்ம 2 விஷயம் செஞ்சால் போகிறோம். ஒன்று, ஒரு முடிவு எடுக்கிறப்போ எமோஷனலாக அந்த முடிவு எடுக்கக்கூடாது. எனக்கு கோவம் வரப்பையோ இல்லை பாசம் அதிகமாக இருக்கிறப்பையோ இல்லை சந்தோஷமாக இருக்கிறப்பையோ உடனடியாக அப்போ என்ன தோணுதோ ஒரு முடிவு எடுக்காமல் கொஞ்சம் ஆற போட்டு யோசித்து முடிவெடுத்தால் போகிறோம். 2வது, இப்படி யோசிக்கிறப்ப நான் எடுக்கிற இந்த முடிவால் என்ன விளைவு வரும்னு விளைவை பற்றி யோசிச்சா அங்கே கண்டிப்பாக நீங்களும் ஒரு ராகுல் டிராவிட் தான். உங்களோட இட்லியை வேக வைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். அதோட பேர் தான் செல்ஃப் அவேர்னஸ், தன்னிலை அறிதல். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. லாவண்யான்னு ஒரு பொண்ணு ஒரு கம்பெனியில் அப்போ தான் ட்ரெயினியாக வேலை பார்க்குறா, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஒரு நபர் வந்து எனக்கு செக் வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஒரு முக்கியமான வேலைக்காக. அவர்கிட்ட எனக்கு இந்த டீட்டெயிலை கொடுத்தா தான் செக் தர முடியும் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறா. சொன்ன உடனே அந்த டீட்டெயிலாக அதை எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகும், நான் போகிற வேலை ரொம்ப அவசரம், எனக்கு உடனடியாக செக் கொடு அப்படின்னு கேட்குறாரு. இவளுக்கு ஒரு விஷயம் தோணிடுது, நம்ம ட்ரெயினியாக இருக்கிறதுனால தான் இவங்க நம்மளை மதிக்க மாட்டுறாங்க, அந்த டீட்டெயில் இல்லாமல் நான் செக் தர முடியாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறா. அவரோட மேனேஜர் இப்போ வந்துட்டார், ஏமா அந்த செக்கை கொடுமா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பயும் இவன் கேட்கல, டீட்டெயில் இல்லைனா செக் கிடையாது, நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, கம்பெனி காசை அப்படிலாம் கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறா. அந்த மேனேஜரோ ரொம்ப வருஷமாக அந்த கம்பெனியில் இருந்தவர், ஏன் இப்போ வந்த ட்ரெயினி உனக்கு இவ்வளவா, நான் எப்படி செக்கை வாங்கிக்கணுமோ வாங்கிக்கிறேன்னு வேறு வழியில் செக்கை வாங்கி அவர் வேலையை செஞ்சுட்டும் போயிட்டார். அடுத்த வருஷம் லாவண்யாவுக்கு அப்ரைசல் நடக்குது, ப்ரொமோஷன் வரும், நம்மளை ட்ரெயினிலேருந்து ஒரு எம்ப்ளாயியாக மாற்றிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன வந்ததுன்னா இன்னும் 2 வருஷம் இவளுக்கு ட்ரைனிங் தேவை அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னன்னு கேட்டு பார்த்தா இவளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியல, துரிதமாக எப்படி செயல்படணும் அப்படின்றது தெரியல, ஒரு டீம் ஒர்க் பண்ண தெரியலன்ற மாதிரி நிறைய அடுக்கடுக்காக ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. லாவண்யா ஏன் இப்படி நடந்துக்கிட்டா? ரொம்ப சிம்பிள், அவளுக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை, அவளுக்குள்ளே இருந்த ஒரு ஸ்கிரிப்ட். என்ன ஸ்கிரிப்ட்? நான் ஒரு ட்ரெயினி, இந்த கம்பெனியில் நான் ட்ரெயினியாக இருக்கிறதுனால என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை மனதில் வச்சுக்கிட்டா. அதை ஆழமாக நம்பவும் செய்கிறா. எப்போ அதை ஆழமாக நம்புகிறாளோ அவளோட அமிக்டலா அதை நிரூபிக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. யாராவது ஏதாவது சொன்னால் கூட, சாதாரணமாக பேசினா கூட, அவன் உன்னை அவமானப்படுத்துகிறான் பார்த்தியா, நீ ட்ரெயினி அதனால தான் அப்படின்னு சொல்லுது. அடிக்கடி அது ரீதியாக ஏதாவது நடந்தால், ஒரு சின்ன அவமானம் வந்தாலும், சாதாரணமாக எல்லாருக்கும் வரா மாதிரி வந்தாலும் உடனடியாக கோவப்படுது, உடனடியாக மூளையை ஹைஜாக் பண்ணுது. இந்த ஸ்கிரிப்ட் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப அழகானவன், நான் ரொம்ப பலசாலி, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் வாழ்க்கையில் பணமே எனக்கு தேவையில்லை, பணம் தான் வாழ்க்கையில் எல்லாம், இப்படி ஏதாவது ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். இந்த நம்பிக்கை இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த நம்பிக்கையை ரொம்ப ஆழமாக உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் அமிக்டலா இது சார்ந்த பல வேலைகளை செய்து இது சார்ந்து நிறைய ஹைஜாக்கையும் பண்ணுது. நம்பிக்கைகள் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் என்ன முக்கியம் தெரியுமா? எனக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியணும். பணம் முக்கியம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியணும். சில சமயம் இதை நம்மளாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நிறைய தடவை அடுத்தவங்க இதை நமக்கு சொல்லிடுவாங்க. என்னப்பா இந்த ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும் ரொம்ப கோவப்பட்டுறானே, அவன்கிட்ட எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டால் மட்டும் ரொம்ப கோச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு குழந்தையை பற்றி பேசினா கோவம் வருது, நமக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்றது உண்மைதான், அது நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது, அதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை பற்றி யாராவது ஒரு நபர் தற்செயலாக ஏதாவது பேசினா கூட அவர் நம்மளை சுட்டி காட்டுறாரு அப்படின்னு நம்ம கோவப்பட்டுடுறோம் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தோன்னா அடுத்த தடவை உண்மையாக ஒருத்தவங்க குத்தி காட்டாமல் எதர்ச்சியாக உங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு கேட்குறப்போ உன் வேலையை பாடுறான்னு ஒரு கெட்ட வார்த்தையில் நான் திட்டமாட்டேன். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நம்ம செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் கோவப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதனாலலாம் கோவம் எனக்கு வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்பப்பெல்லாம் கோவப்படுவேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். கடைசியாக எப்போ கோவப்பட்டீங்க, அப்போ என்ன நடந்தது, எது உங்களை தூண்டுது, இப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு எமோஷன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு பிரச்சனையை தருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த எமோஷன் எப்போல்லாம் வருதோ அப்போ மேபி உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் அது நின்னதுக்கப்புறம், அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் இந்த கோவம் வந்துச்சு, நம்ம ஏன் இப்போ கோவப்பட்டோம், ஏன்
அந்த நேரத்தில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு, எது நம்மளை ட்ரிகர் பண்ணுதுன்னெலாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த தடவை இந்த மாதிரி எமோஷனை ஒரு கண்ணாடி குடுவையில் வச்சு உங்களால் பார்க்க முடிகிற மாதிரி பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் உடம்பை விட்டு வெளியே போய் உங்கள் உடம்புல நடக்கிற எமோஷனல் சேஞ்சஸை பார்க்குற மாதிரி உங்களால் பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு நபர் நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறப்போ ஓகே நமக்கு இப்போ கோவம் வந்துகிட்டு இருக்கு, இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் போகலாம். எந்த எமோஷனால் ஒரு பாதிப்பு வருதோ அது வராமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு இட்லியாக மாறணும். நீங்கள் இட்லியாக இருக்கிறதுக்கு செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்றது ஒன்று தேவை. உங்களை நீங்களே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு இடத்துல கோவம் வருதுன்னா அங்கேருந்து எழுந்து போக தெரியணும். இல்லை சில பேர் கோவம் வந்தால் 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கோவம் வந்தால் நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு டெக்னிக்கை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களால் செல்ஃப் ரெகுலேட்டடாக இருக்க முடியும். எல்லா எமோஷனையும் அப்படியே காட்டணுன்ற அவசியம் கிடையாது. செல்ஃப் ரெகுலேஷன்னா என்ன? ஒரு எமோஷனல் எடிட்டிங் மாதிரி தான். எடிட்டிங்கில் என்ன பண்ணுவோம்? தேவையானதை வச்சுப்போம், தேவையில்லாததை வெட்டி எடுத்துருவோம், சிலதை அதிகரிப்போம், சிலதை குறைப்போம். அந்த மாதிரி எப்போ எந்த எமோஷன் தேவையோ அதை வச்சுக்கோங்க, தேவையில்லாத வெட்டி எடுங்க, வேணும்னா அதிகரிங்க, இல்லை அப்படின்னா புதுசாக தேவைப்பட்டதுன்னா ஒரு எமோஷனையும் கொண்டு வாங்க. வீட்டுக்கு யாரோ வராங்க, அங்கே வரும்போது எனக்கு அவங்கள பார்த்தாலே கடுப்பாக தான் இருக்குது. அவங்கள்ட்ட கடுப்பாக இருக்கிறதுக்கு பதிலாக அன்பாக தான் ஒரு 5 நிமிஷம் பேசிடுங்களேன். இப்படி அன்பாக பேசுங்கன்னு சொன்னால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, நான் அடுத்தவங்களுக்காக நடிக்க முடியாதுன்னு சொல்கிறது. உங்களை யாருமே இங்கே நடிக்க சொல்லலை, உங்களை ஒரு நல்ல மனிதனாக இருக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லவனா அன்போடு இரு, இந்த இடத்துல அன்பு தான் தேவை அப்படின்னு சொன்னால் என்கிட்ட அது கிடையாது, அதை செஞ்சேன்னா அப்போ நான் நடிக்கிறேன்னு அர்த்தம். அது பெரிய தப்புன்னு சொல்கிறோம். அன்பு இல்லாமல் இருக்கிறது தான் அதை விட பெரிய தப்பு. சில சமயம் சில செயல்களை செய்யுங்கன்னு சொல்கிறது, அடுத்தவங்களுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நடிக்கிறதுக்கு கிடையாது. அந்த உணர்வுலாம் உங்களுக்கு வேணும், அதை நீங்கள் கொண்டு வந்துக்கணும். அதுதான் ஒரு மனிதனாக வாழ்கிறதுக்கு தேவையான விஷயம். அதை நான் செய்ய மாட்டேன், அதுவே நடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது விதண்டாவாதம் பேசுறதுக்கு தான். இந்த செல்ஃப் ரெகுலேஷனை வளர்த்துக்கிறதுக்கு இன்னொரு சுலபமான விஷயம் இருக்குது. ஒரு அமெரிக்காவில் ஒரு 69 மேலாளர்களை வச்சு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. என்னென்னா 69 மேலாளர்களும் வேலையை விட்டு தூக்கப்பட்டவங்க. அதில் பாதி பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தினமும் ஒரு ஜேர்னல், ஒரு டைரியில் உங்களோட உணர்வுகளை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலருக்கு அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லலை. இப்போ 2 குரூப்பையும் எடுத்து பார்க்குறப்போ யார் அடுத்த ஒரு 6 மாதத்தில் புது வேலைக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தா, யாரெல்லாம் அவங்க உணர்வுகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு புது வேலைக்கு போயிருக்காங்க. ஏன்? எனக்கு இப்படிப்பட்ட உணர்வு வருது அப்படின்றத தொடர்ந்து எழுத தன்னோட உணர்வை தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இந்த செல்ஃப் ரெகுலேஷனும் செல்ஃப் அவேர்னஸும் அங்கே அவங்களுக்கு வந்திருக்கு. இது வரும்போது அவங்களோட வாழ்க்கையில் இன்னும் சில நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க, அதனால அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருக்கு. யார் எழுதலையோ அவங்களுக்கு கிடைக்கல. இதுக்கு நீங்கள் எழுதணும்னு மட்டும் கிடையாது, சில பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க, இறைவனை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவாங்க. அவங்களும் அவங்களோட எமோஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு சில நல்லது நடக்கலாம். ஒரு சிம்பிளான ஐடியா, கோவத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? யார் மேலே கோவம் இருக்கோ உடனடியாக ஒரு லெட்டர் எடுத்து அவருக்கு லெட்டரில் திட்டுங்க. நேரில் திட்டாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணி எதுவும் பேசிடாதீங்க. ஒரு லெட்டர் எடுத்து என்னெல்லாம் திட்டணும்னு தோணுதோ எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதிட்டு ஒரு 5 நிமிஷம் நிதானமாக மூச்சு விட்டுட்டு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுருங்க. கோவத்துக்கு கோவமாகவும் ஆச்சு, அதே நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைக்காமல் இருந்தால் மாதிரியும் ஆயிடுச்சு. இட்லிக்கு ரொம்ப முக்கியம் அரிசி. அந்த மாதிரி உங்களோட இட்லிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது பேர் தான் நம்பகத்தன்மை. உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் இவனை நம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை, அது இருந்தால் தான் நீங்கள் இட்லியாக இருக்க முடியும். இந்த நம்பகத்தன்மைன்றது ஒரு இட்லி அக்கௌண்ட் மாதிரி. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு இட்லி அக்கௌண்ட் அப்படின்றது இருக்குது. எப்படி பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சுக்கிறோமோ, தேவையான சமயத்தில் சில சமயம் அந்த பணத்தை எடுத்துக்கிறோமோ, அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு இட்லி அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட அடிக்கடி நம்பகத்தன்மையை உருவாக்கி வச்சோன்னா அந்த அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி. அப்பப்போ சொன்னதை சொன்னபடி செய்கிறது, ஒரு நம்பிக்கையான ஒரு நபராக இருக்கிறது, அன்பாக பேசுகிறது, அவருக்கு அப்பப்போ விட்டு கொடுத்து போகிறது, அவருக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது, அவருக்கு ஒரு உதவி பண்ணுறது, சுயநலம் இல்லாமல் அவர்கிட்ட நடந்துக்கிறது. இப்படிப்பட்ட செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்டில், இட்லி அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். அதே அவரை அவமானப்படுத்துறது, அவரை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடுறது, அவரை அசிங்கமாக பேசுகிறது, இப்படிலாம் செஞ்சோன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எங்கே நீங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ உங்கள் கூட ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு நிறைய நல்லது பண்ணிகிட்ருக்கீங்க, அவரோட அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். என்றைக்கோ ஒரு நாள் கோவத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போக மாட்டார், பரவாயில்லன்னு அனுசரிச்சுப்பார்.
எப்போ டெபாசிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் எடுக்க முடியும். டெபாசிட்டே பண்ணாமல் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்கே எதிரிகளை தான் சம்பாதிப்பீங்க. அங்கே நீங்கள் இட்லியாக இருக்க முடியாது. இந்த நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு எனக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்து அடிக்கடி பேச்சை மாற்றக்கூடாது. சொன்னதை சொன்னபடி செய்யணும். நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி மட்டும்தான் நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இங்கே இல்லாத ஒரு நபரை பற்றி தப்பாக பேசக்கூடாது. இப்படி அடிக்கிக்கிட்டே போகலாம். அது என்னன்றது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் இது ரொம்ப சிரமமான விஷயம். இதை செய்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்தை வளர்ச்சிக்கோங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அங்கே நீங்கள் இட்லியாக இருப்பீங்க. புத்திசாலியாக இருக்கிறது போராது, அதை தாண்டி சில குணாதிசயம் வேணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ கடைசியாக சொன்னது எல்லாமே உங்களை நல்லவனாக இருக்க சொன்ன மாதிரி இருந்திருக்கும். நல்லவனாக இருந்தால் உங்களை எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் நல்லவனாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியாளனாக ஆவீங்களான்னு கேட்டால் அது சந்தேகம்தான். அதை தாண்டி சில விஷயங்களும் தேவை. அது என்னென்ன? காரியத்தில் கண் இருக்கணும். நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களோட நோக்கம் முழுமையாக இருக்கணும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுசரித்து போகலாம், வளைந்து கொடுத்து போகலாம். ஆனால் வளைந்து கொடுத்து போனாலும் எங்கே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே தான் போகணும். அவங்களுக்கு வளைந்து கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக உங்களோட காரியத்தை விட்டுட்டு வளைந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைய போகிறது கிடையாது. எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை முடிவில் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து போங்க. அதை அடையிறதுக்காக அனுசரித்து போங்க. அதையே விட்டு கொடுத்துட்டு அனுசரித்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்காது. அடுத்தது கணக்கு போட்டு பார்த்து ரிஸ்க் எடுக்க தெரியணும். ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க தெரியணும். லைஃப்பில் அங்கங்கே ரிஸ்க் எடுத்தால் தான் வெற்றி அடைய முடியும். சில சமயம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக வேண்டி வரும். சில சமயம் ஒரு இடத்துல எல்லாரும் செய்கிறத வேற விதமாக நம்ம செய்ய வேண்டி வரும். அப்படிலாம் செஞ்சாதான் பெரிய வெற்றின்றது கிடைக்கும். அப்போது எப்போ எந்த மாதிரியான ரிஸ்க்கை நான் எடுக்கலான்றது எனக்கு தெரியணும். அதுக்கு தொடர்ந்து நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கணும். அதே போல் அடுத்தவங்களுக்கு எது முக்கியன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் நம்ம கூட இருக்காருன்னா அவருக்கு எதை சொன்னால் கோவம் வரும் அப்படின்றது தெரியணும். அவருக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயம், எதை பற்றி நம்ம தப்பாக பேசிடவே கூடாதுன்றது நமக்கு தெரியணும். அவர்கிட்டேருந்து நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா எதை நம்ம அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அது தெரியாமல் நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்டேருந்து நம்மளால் வேலை வாங்க முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்டேருந்து நம்மளால் ஒரு உதவியை பெற முடியாது. திறமசாலிகளை எப்படி நண்பர்களாக்கி கொள்றதுன்றது நமக்கு தெரியணும். நம்ம கூட இருக்கக்கூடிய திறமசாலிகள் எல்லாரும் நமக்கு உதவுறதுக்கு முற்படணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கணும். திறமசாலிகளை நண்பர்களாக்கிக்கிற மாதிரியே ரொம்ப பலமானவர்களை பகைச்சிக்க கூடாது. ரொம்ப பலசாலிகளாக இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தேவையில்லாமல் நான் போய் பகைச்சிக்க கூடாது. அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. இல்லை அவங்கள பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆனால் அவங்கள பகையாளியாக என்றைக்குமே ஆக்கிக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எப்பெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்களுக்கு தொடர்ந்து நிறைய நல்லது பண்ணும் போது தான் அவங்க நமக்கு உதவுறதுக்கு முற்படுவாங்க. அவங்க உதவி எப்போ நமக்கு இருக்கோ அப்போ தான் நம்மளால் வெற்றி அடையவும் முடியும். உங்களை பற்றியே ஒரு நல்ல மதிப்பீடுன்றது உங்களுக்கு தேவை. என்னாலாம் எதுவும் முடியாது, எனக்கெல்லாம் இதெல்லாம் வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இல்லை இன்னொரு நபரோட உங்களை தொடர்ந்து ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடும் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் வெற்றியை நோக்கி உங்களால் போகவே முடியும். நாசுக்காக ஒரு குறை சொல்கிறது எப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அப்போ நம்ம குறை சொல்ல வேண்டிய தேவையில் இருப்போம். குறையே சொல்லாமல் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போனோம்னா அங்கே வேலைக்கு ஆகாது. அப்போ குறை சொல்கிறப்ப எப்படி சொல்லணும்? ரொம்ப நாசுக்காக சொல்லணும். ஒரு சிம்பிள் ரூல் இருக்குது. ஒருத்தவர்கிட்ட ஒரு குறை சொல்லணும்னா ஒரே ஒரு தடவை தான் குறை சொல்ல போகிறோம். அடுத்த தடவை அந்த குறையை அவர் சரி செஞ்சுக்கல அப்படின்னா அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலகிறது நல்லது. அதை எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், இவ்வளவு நேரம் திரும்ப திரும்ப சொன்ன விஷயந்தான், கோவத்தை குறைச்சிக்கணும். கோவத்தால் எதையுமே நீங்கள் அடைய போகிறது கிடையாது. கோவத்தை குறைச்சிக்கிட்டு சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த இட்லியாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். இந்த விஷயங்களை தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை நான் வாங்கி படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வாங்கி படிங்க. இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு டேனியல் கோல்மேன் எழுதின இன்னொரு புத்தகம் இருக்குது. இதை விட பல கருத்துக்கள் அதில் இருக்கும், பல ஆராய்ச்சிகள் அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோ ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. எனக்கு பேசிக்காக எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்றது எளிமையாக புரியணும், அதோட முக்கியத்துவம் தெரியணும், அதை நான் எப்படி எனக்காக வச்சுக்கிறது அப்படின்றது தெரியணும், எனக்குள்ளே எப்படி உருவாக்கிக்கிறதுன்றது தெரியணும். அப்படின்னா இந்த புத்தகம் போருமானது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்காது. ஏதோ ஸ்கூலில் டெக்ஸ்ட் புக் படிக்கிற மாதிரியோ பயாலஜி படிக்கிற மாதிரியோ இருக்காது. உதாரணத்துக்கு நான் ஒரு பெரிய புத்தகத்தை படித்து உங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் சம்மரி கொடுக்குறது எப்படியோ அந்த மாதிரி அந்த புத்தகத்தோட சம்மரின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் சுவாரஸ்யமாக சில நகைச்சுவையோடு இருக்கும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்ற அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு தடவை வாங்கி படிக்கலாம். யாருக்காவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு
அவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் கூட பண்ணலாம். ரொம்ப ஒரு நல்ல புக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கிவ் அவேக்கான ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் என்றைக்காவது நீங்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச காரியம் உங்கள் வாழ்க்கையை பெருசாக பாதிச்சிருக்கா? அன்றைக்கி மட்டும் நான் அப்படி உணர்ச்சி வசப்படாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் நல்லா இருந்திருப்பேன், அதை நினச்சி நான் வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கா? அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நாங்கள் படித்து ஏன் உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.